தோட்டம் போனதும் முதல் வேலையாக கோழிலாம் எப்படி இருக்குது, கவுண்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க தான் கண்ணு போகும். இந்த கோழி பொரிச்சதே 3 குஞ்சு தான். என்னடா 2 தான் இருக்குது, இன்னொன்று காணான்னு தேடிட்டு இருக்கும்போது இதை பார்த்ததும் அவ்வளோ கஷ்டம் ஆயிடுச்சு. அப்புறம் அதை வெளியே எடுத்து பார்க்கும்போது தண்ணி ஃபுல்லாக குடித்து துடிச்சு உயிர் இழந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடிஞ்சுது. கால்நடைகள் வளர்ப்பில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு உயிரிழப்புக்கும் நமக்கு பெரும்பாலான பங்கு இருக்குது. இந்த உயிர் போனதுக்கு என்னுடைய அஜாக்கிரதை தான் காரணம். தொட்டியில் தண்ணி விட்டுட்டு அதை திறந்து விடாமல் இருந்ததோட விளைவு தான் இது. வெளிக்காட்ட முடியலனாலும் அந்த தாய்க்குள்ளே கண்டிப்பாக கஷ்டம் இருக்கும். அந்த தாய் கோழிக்கிட்ட மன்னிப்பு கேட்கிற வகையில் விரும்பி சாப்பிட்ற தீனி அதுங்களுக்கு வச்சு சாப்பிடும்போது என் மனசில் இனிமேல் ஒரு உயிர் கூட இது மாதிரி மற்ற போகக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டேன். கால்நடை வளர்ப்பில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை நாம் தான் உறுதிப்படுத்தணும். அப்புறம் முதல் வேலையாக தொட்டியில் இருக்க தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு.